January 21st இந்த நியூஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல டிஎன் கவர்னர் ரெஃப்யூசஸ் டு ரீட் அட்ரஸ் இன் அசெம்பிளி. இது 3 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான் இந்த வருஷமும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அட்ரஸை வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு டிஎன் கவர்னர் போயிட்டாரு. அவர் ஏன் படிக்கலன்னு கேட்டா எனக்கு மைக் வேலை செய்யல, அப்புறம் வந்து அவங்க போட்டதுலாம் வந்து ஃபால்ஸ் கிளைம்ஸாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வரும் இந்த இது ஏன் அப்படின்னு சொல்லி நார்மலாகவே வந்து பார்லிமெண்ட்டும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் சரி ஃபர்ஸ்ட் சிட்டிங் உட்காரும் போது கவர்னரையும் பிரசிடென்ட்டையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறது வழக்கம். கன்வென்ஷனலாகவே பண்ணிட்டு இருக்கோம் இது, ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு மேஜர் இஷ்யூவாகவே ஆக்கி பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன சிம்பிள் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் அது. ஃபர்தர் என்னன்றதை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் வேறு எதுவும் இல்லை. அது கீழே அப்படியே வந்தோன்னா மிஷின் சம்ரிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ யூபிஎஸ்சி என்னன்னா ஜஸ்ட் ஒரு மிஷினை கேட்டு அவங்களோட மெயின் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டுருவாங்க. இந்த சம்ரிதின்னு பேர் பார்த்தோன்னா உமன் எம்பவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருவான்னு என்னன்றது தெரியாது. ஸோ இப்போ என்னன்னா அது எதுக்கான ஸ்கீம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் ஸ்கீமு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்ட, அவ்வளோதான் அது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து சென்ட்ரல் செக்டரா சென்ட்ரலி ஸ்பான்சர்டா, இந்த எப்படி இந்த வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயம் மட்டும் இடம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வேறு எதுவும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் வந்து 8 தான். 8ல் வந்து ஆர்கன் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆல்ரெடி நிறைய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தோம். அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கல. பீகாரில் வந்து ஒரு ரிவிஷனில் எடுத்த ஓட்டர்ஸை விட அடுத்த ரிவிஷனில் வந்து ஓட்டர்ஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உமன் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, மென் ஓட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு, சரிங்களா? இப்போ அதையே இப்போ வந்து இங்கே என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே இருந்துச்சுல, அப்புறம் ஆதார்ன்றது ஒரு வந்து ஐடியாவும் எலெக்ஷன் கமிஷனை ஓட் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிள் ப்ரூஃபாகவும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆத்தரைஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா இப்போது ஓகே எல்லாமே பண்ணதுலாம் ஓகே, ஜென்யூன் நோட்டஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சளவு வந்து அவங்களை என்ரோல் பண்ணுறது தான் வந்து நோஷனாக இருக்கும். ஆர்டிகல் 326 யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்றதை கேரண்டி பண்ணுற கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, யாரையுமே அடல்ட்டாக இருந்தால் அவங்கள விடக்கூடாது, அவங்கள வந்து எலெக்ஷன் ரோலில் என்ரோல் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ எலெக்ஷன் நம்ம நிறைய எடுத்துகிட்டே போயிருந்தோம், கரெக்டாக? இது வந்து இன்க்ளூஷன் ப்ராசஸ் இல்லை எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு கிரிட்டிசிசம் பார்த்துருந்தோம். ஸோ என்ன சொன்னால் ஜென்யூன் நோட்டஸை அவாய்ட் பண்ணக்கூடாது, ஜென்யூன் நோட்டஸை வந்து முடிஞ்சளவு உள்ளே இன்க்ளூட் பண்ணணும், அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் எய்மே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை பெருசு இல்லை, ஓகேவா? ஸோ செகண்ட் கீழே அனுப்புனா பிரிட்ஜிங் த கல்ஃப். ஸோ இப்போ வந்து யூஏஇ பிரசிடென்ட்டும் யூஏஇ ப்ளஸ் வந்து டெல்லி பிரசிடென்ட் 2 பேருமே வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க, நிறைய காம்பேக்ட்ஸ்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக் காம்பேக்ட் அக்ரிமெண்ட்ஸாக இருக்கும், டிஃபென்ஸ் பேக்ட், இந்த மாதிரிலாம் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஓகேவா? ஏன் வந்து இப்போ திடீர்னு யூஏஇ பக்கம் எல்லாம் திரும்புறாங்க, சவுதி அரேபியான்றது ஏன் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, சவுதி அரேபியாவும் யூஏவியும் வந்து நியர்பை கண்ட்ரிஸ் தான், நெய்பர்ஹுட்ஸ் தான். பட் ஆனால் அங்கே இருக்க ரீசெண்டாக இருக்க டர்மாய்டு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து யூஎஸ் பக்கம் எங்கேஜ் ஆகுறது, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான வந்து ஃபியூல் சப்ளைஸ்லாம் வந்து ஒரு பக்கம் நாங்கள் டாமினேட் பண்ணணும் ட்ரேட் நினைக்கிறாங்க. இப்போ வந்து கல்ஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸோட கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்ட வந்து அங்கே டயஸ்பரஸாக இருக்காங்க. அப்போ 10 மில்லியன் டயஸ்பரஸ்ன்றது நார்மல் கிடையாது. ஸோ 10 மில்லியன் டயஸ்பரஸ் தான் நம்ம எல்லா கண்ட்ரியுமே இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஒன்லி யூஏ கிட்ட எங்கேஜ் பண்ணுறதும் இல்லை சவுதி அரேபியா கிட்ட எங்கேஜ் பண்ணுறதும் என்ன ஆகும்னா அங்கே இருக்க டயஸ்பரஸோட கான்ஃபிடன்ஸ் குறைக்கும், ஃபியூச்சரில் அவங்களுக்குமே நிறைய த்ரெட் வரதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுத்தி அப்ரைசிங் வரைக்குமே வந்து சவுதியும் யூஏயும் ஒன்றா தான் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இருக்க கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் வந்து ஆயில் டிமாண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு அக்ரிமெண்ட்ஸு, அப்புறமா சவுதி வந்து பாகிஸ்தான் கூட அலைங்க ஆகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து ரிலீஜியஸ் பேசிஸில் அது என்னன்னா டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணுறதா இருக்கும். இது என்னன்னா ஒரு வகையில் இந்தியாவுக்கு த்ரெட் ஆகுது. இப்போ அவங்க ரெண்டு டிஃபென்ஸ் செக்மெண்ட்டா ஆல்ரெடி யூஎஸ் வந்து அழியா வச்சுட்டு இருக்கிறான் பாகிஸ்தானை, அது நேராக இந்தியாவோட சோவரினிட்டியை தான் பாதிக்கிற மாதிரி இருக்குது, இந்தியாவோட செக்யூரிட்டி தான் த்ரெட் வர மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்சர்னாக இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து கத்தாரில் பாம்பிங் பண்ணுறதுக்கும் சவுதி கவர்மெண்ட் வந்து வேற என்கேஜ்மெண்ட்ஸ் வேற எங்கேயாவது வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அந்த மாதிரியே இருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த டெர்மல் சிச்சுவேஷனில் வந்து இந்தியா வந்து ஜஸ்ட் யூஏஇ சவுதின்னு பார்க்காம எல்லாத்தையும் கல்ஃபை வந்து பெட்டராக மேனேஜ் பண்ணி பெட்டராக ஸ்டான்ஸ் எடுக்கணும். கல்ஃபே வந்து மொத்தமாக இந்தியாவுக்கு முக்கியம், ஏன்னா அவ்வளோ ரெமிட்டன்ஸும் அங்கே தான் வருது நமக்கு, அதேமாதிரி நம்மளும் அவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் அங்கே பண்ணிட்டு இருக்கோம், ப்ளஸ் டயாஸ்பரஸ் மெயினான மேஜர் ரோல்ஸாக இருக்காங்க அங்கே. ஸோ அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டான்ரோ டாக்ட்ரைன். ஸோ ஆல்ரெடி இந்த முன்ரோ டாக்ட்ரைன் வச்சு ட்ரம்ப் பண்ண நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தான் பார்த்தோம் நம்ம. இப்போ என்னன்னா அடுத்து வந்து இவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அது முன்ரோ டாக்ட்ரைன்ல இதுக்கப்புறம் டான்ரோ டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எடுத்த யூஎஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பேஸ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் வந்து வெனிசுவேலால ஆக்ஷன் எடுத்ததாக இருக்கும், அங்கே இருக்க பிரசிடென்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணி ஃபேமிலியோட அரெஸ்ட் பண்ணி எதுவுமே யூஎஸ் ரெஸ்ட் கிட்ட யூஎஸ்க்கு அவங்க த்ரெட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி த்ரெட்ஸ் கால் யார் இருக்கலாம் விட்டுருக்காங்கன்னு பார்த்தா மெக்சிகோ,
கியூபா, அதுக்கப்புறம் வந்து கொலம்பியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குமே வந்து இந்த மாதிரி த்ரெட் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து யூஎஸ் அலைன் நடக்கணும்ட்டு. அதோட மேஜர் த்ரெட் கால் யாருக்கு போயிருக்குன்னா கிரீன்லாண்டுக்கு, டென்மார்க்கு. ஏன்னா கிரீன்லாண்டை வந்து யூஎஸ் வந்து ஒரு மோர் தென் 2 to 3 டிகேட்ஸ் மேல வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா கிரீன்லாண்ட் வேணும், கிரீன்லாண்ட் வேணும், கிரீன்லாண்ட் வேணும். ஏன்னா அங்க இருக்க ஆயில் ரிசர்வ்ஸ், அங்க இருக்க பொட்டன்ஷியல் மினரல்ஸ், லித்தியமா இருக்கட்டும், எல்லாமே அங்கே வந்து ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்குது. பிகாஸ் அது ஃப்ரோசன்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இப்போது என்எஸ்எஸ் அக்ரிமெண்ட்லேயும் நேஷனல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்லேயும் வந்து யூஎஸ் என்ன படித்தாங்கன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து நாங்கள் டாமினேட் பண்ணுற, நாங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் வந்து மேஜராக இருக்கும். மற்ற யாரும் அலைன் பண்ணிட்டு இங்கே டிசிஷன்ஸ் இருக்காது, எதுக்கும் அலைன்டாகவும் நாங்கள் போக மாட்டோம், எங்கள் செவர்னிட்டின்றது யூஎஸ் தான் டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே எங்கே எப்படி ஆகுதுன்னா, அதே நமக்கு எந்த வகையில், அது இந்தியாவுக்குன்றது பார்க்கும்போது எப்படிலாம் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, காசால இருக்க ப்ரொலாங்டு வாராக இருக்குது. அதே மாதிரி ஈரானில் இப்போ இஸ்ரேல் பண்ணுற பாம் பிளாஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஃபர்தராக வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பங்களாதேஷில் வந்து பார்த்தோம்னா வந்து பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட், பீப்புள்ஸ் ஜென்சி பாப்புலேஷன்ஸோட சடன் அண்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், எலெக்ஷன்ஸ் நடக்கல. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான்லேயும் மிலிட்ரி கவர்மெண்ட் தான் இருக்கு. இப்போ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்ம நெய்பர்ஹுட்லேயே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது பார்த்தா சைனா. ஆனால் அவனை நம்ப முடியாது. பிகாஸ் அவன் நமக்கே வந்து எந்த டைமில் ஆப்படிப்பான்னு தெரியாது. அதேமாதிரி இப்போ சைனாவும் நம்ம சொல்கிறோம்னா, சைனா வந்து யூஎஸ் ரெபல்ரியை ஃபைட் பண்ணி அதை விட பெட்டராக ட்ரேட் இதில் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. மெயினாக சப்ளை சைன் ரெகுலேஷன்ஸை சைனா வந்து குளோபல் லெவலில் டிமாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ நம்மளும் வந்து யூஎஸ் கூட சண்டை போட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறோம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஎஸ்ன்றவங்க கிட்ட ட்ரேட் மார்க்கெட்டில் சைனா கிட்ட கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து டெபிசிட்டாக இருக்கான். நம்மளாம் அந்த அளவுலாம் டெபிசிட் நம்ம கிட்ட இல்லை, யூஎஸ் நம்மளும். ஸோ நம்மளும் ட்ரேட் பேரியர்ஸ்லாம் ரைஸ் பண்ணால் சைனாலாம் காம்பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி சைனாவுக்கு சப்ளை செயின் வந்து ரொம்ப டைவர்ஸாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் வந்து யூரோப்லையும் இருக்கும், ஆஃப்ரிக்காலையும் இருக்கும். அவனுக்கு எல்லா இடத்துலையுமே சப்ளை செயின் இருக்கிறதுனால ரெசிலியன்ஸ் அவனுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அவன் யூஎஸ் மட்டும் தான் டேரிஃப் பிளான் ஏற்றினான், மற்ற யாருக்குமே டேரிஃப் பிளான் ஏற்றல. அப்போ குவாலிட்டியும் பெட்டராக கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்தியாவில் குவாலிட்டின்றது நிறைய காம்ப்ரமைஸ் இருக்குது. நம்ம ஆர்சிஇபிக்குள்ளேயே ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன இருக்குன்னா, நியூ டெல்லிக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது, அதே டைம் வந்து த்ரெட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே அடுத்து பார்க்கும்போது இப்போ இந்தியா வந்து இதை பெட்டர் எப்படி கொண்டு வரணும்னா, குவாடு, அதுக்கப்புறம் வந்து இந்தியா யூஎஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் I2U2 இந்தியா, இஸ்ரேல், யூஎஸ் அண்ட் யுஏஇ சேர்ந்து பண்ண ஒரு காரிடார், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே இன்னும் பெட்டராக கொண்டு வந்தோன்னா இந்தியாவோட ஸ்டான்ஸ் வந்து ஃபியூச்சரில் 2026 கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து கிரேட்டர் காமெண்ட்ரியாக காமிக்கணுமோ இல்லையா, அட்லீஸ்ட் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழே தி இவி பூம் இஸ் ஆக்சிலேட்டிங் அ காப்பர் கிரன்ச். ஸோ இப்போ வெஹிக்கல்ஸ் பார்த்துருவோம். எலக்ட்ரானிக்ஸ்னாலே அதில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பேசிக் என்னன்னா காப்பர் தான் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்னு வரும்போது டிமாண்ட் அப்ரப்டாக வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. கரெக்டுங்களா? சரி, அப்ரப்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2020 வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் 75 மில்லியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இப்போ 0.75 மில்லியன் கிட்ட தான் இருந்திருக்கு. இப்போ 75 மில்லியன் டிமாண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கான எலக்ட்ரிக் பார்ட்ஸுமே வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் சொல்றாங்களே, நார்மல் இன்ஜின்ஸ், பெட்ரோல் இன்ஜின்ஸ், ஃபியூல் இன்ஜின்ஸ், அதை விட எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் 4 to 5 டைம்ஸ் வந்து காப்பரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காப்பர்ன்றது ரொம்ப இனிஷியலாக ஒரு குரூஷியலான செக்டராக இருக்கு. ஆனால் அதுக்கு இருக்க ப்ரியாரிட்டி பார்த்தோம்னா நம்ம கிட்ட இந்த பெருசாக வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்கு. எந்த ஒரு புது மைன்ஸும் கிரியேட் பண்ணல. அது இருக்க ப்ரொடக்ஷன் அப்படிதான் லீனியராக இருக்கு. இப்போ வந்து குளோபல் லெவலில் பார்க்கும்போதும் இந்தியா கிரியேட் பண்ணுற காப்பர் டிமாண்டை விட மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸாக டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து 7500 டன்ஸ் ஆஃப் டிமாண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா குளோபல் லெவலில் நம்ம யாரை நம்பி பண்ணிட்டு இருக்கோம்னா சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து நம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் நம்பி இருக்கோம்னா சைனாவை. அது வந்து இன்டர்நேஷனல் ஆர்டரும் சரி, சப்ளை செயின் ரெசிலியன்ஸும் சரி, குளோபல் டைனாமிக்ஸ் நமக்கு ஒரு த்ரெட்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ஹான்சிங் சைனா இந்தியா யூத் டைஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்தியாவும் சரி சைனாவும் சரி மெயினான எதுக்குள்ள மெயினாக இருக்கும்னு பார்த்தோன்னா பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன்ஸ். ஓகேவா? யூத் பாப்புலேஷன் வந்து சைனா வந்து எந்த அளவு யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட புதுசான குவாண்டம் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், அது எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் வந்து 95% மேலே கொண்டு வந்துட்டாங்க. காலேஜ் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ரோல்மெண்ட் வந்து 60%, அதில் வந்து 40% ஸ்டெம், சயின்டிஃபிக், இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கு, சயின்டிஸ்ட் ஸ்டடீஸ்க்கு போகிறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது வந்து குளோபல் ஸ்டாண்ட்ஸில் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே ரைஸ் ஆச்சு. எந்த வகையிலலாம் சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த
குவாண்டம் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அவுட் சோர்சிங் பண்ணுறது, அப்புறம் சர்வீஸ் செக்டாரில், அதுக்கப்புறம் ஏஐ மாடல் வச்சு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுல, வாட்டர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுல, டீப் டெக்னாலஜிஸ், ஏஐ டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பெட்டராக சைனா வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா யூத்தோட பாப்புலேஷன் ரொம்பவே வந்திருந்தாங்க. மெயினாக வந்து எது சொல்கிறாங்கன்னா தியாங் இருக்குல்ல, தியாங் வந்து சைனாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷனு அதுலேயுமே வந்து 30s 40s, அதாவது இங்கேருந்து யூத்தாக போனவங்க தான் அங்கேயும் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா யூத்தோட பாப்புலேஷன் எந்த அளவு வந்து ஹார்னஸ் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து எஃபிஷியண்டாக ஒரு டெமோக்ரஸி வந்து கூட்டு முடியும், ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ வந்து யூத்தோட பாப்புலேஷன் கம்மியாக கம்மியாக இதோட வந்து அதோட இம்பர்டஸும் அந்த எக்கனாமிக் க்ரோத்துமே வந்து கம்மியாயிடுது. இப்போ இந்தியாவில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா யூத்தோட எஜுகேஷன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் பிலோ வந்து 40 கம்மியாக தான் இருக்கு ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ஸில். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பேனாக இருக்குது. ஸோ அது எப்படி பெட்டர் ஆகணும்னா வந்து எந்தளவு வந்து சைனீஸையும் யங் யங் இந்தியன்ஸையும் வந்து லிங்க் பண்ணுறோமோ, எந்தளவு கல்ச்சரல் கொலாபரேஷன் கொண்டு வரமோ அந்தளவு வந்து பெட்டராக இருக்கும் யூனிவர்சிட்டிஸும் இல்லை வந்து ரிசர்ச் பர்பஸில் அப்படின்னு சொல்லிட்டு லாரிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12 வந்து பார்த்தோன்னா கிசான் சபா ஃபிளாக்ஸ் டிராஃப்ட் சீட்ஸ் பில். ஸோ டிராஃப்ட் சீட்ஸ் பில்னா என்னன்னா வந்து பிரைவேட் செக்டாராக சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சீட்ஸ் இதெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது ஆல் இண்டியா கிசான் சபா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஃபர்தராக வந்து வரும்போது பார்த்துக்கலாம். சீட்ஸ் பில்னா மட்டும் என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைட்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சீரியஸ் அபவுட் ஹோல்டிங் டாக் பிட்ஸ் லயபிள். ஸோ இப்போ என்னன்னா வந்து டாக் அது வந்து ஸ்ட்ரேட் டாக்ஸ் இருக்குல்ல, அவங்களோட பாப்புலேஷனுக்கு மெயினான ரீசனே வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்க தான் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவாங்க, ஃபீட் பண்ணுறவங்களாம் தப்பாயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டு வேற என்ன பண்ணுறது, அவங்க ஃபுட் வைக்கிறதுனால தான் அந்த டாக்ஸ் அங்கேயே சுற்றுது, அது பீப்புளுக்கு த்ரெட்டாக இருக்குது. ஸோ அதை கவுண்டர் பண்ணணும். எஸ்சி வந்து இதை விளையாட்டெல்லாம் சொல்லி சீரியஸ் நோட்லேயே தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹை லெவல் ஸ்டேட் கவர்மெண்ட் பேனல் டு ப்ரோப் இண்டோர் வாட்டர் ட்ராஜடி. ஸோ இண்டோர் வந்து ஒரு டயரி அவுட் பிரேக் நடந்திருக்கு. அது என்னன்றது லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்ல. இண்டோர் தான் வந்து கிட்டத்தட்ட 4 to 5 years கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் காங்கிரஸ் சஜஸ்ட் சென்டர் டு என்ஷூர் ரிசர்வேஷன் இன் பிரைவேட் இன்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 15 சப்ளஸ் 500 மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் பிரச்சனை தேவையில்லை. அண்ட் தென் வந்து டிஜிசி டைரக்ட் ஆன்லைன் ஆப்ரேஷன்ஸ் டு சீஃப் ஆஃப் ஃப்ளைட் சேஃப்டின்ற ஒரு நிறைய போஸ்டிங்ஸ் தான் வேகண்டாக இருக்காமா. கிட்டத்தட்ட 60% ஆஃப் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி அந்த மாதிரி டிஜிசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேகண்டாக இருக்கான். அதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளைட் சேஃப்டின்னு ஒரு சீஃப் ஆர்கனைஸ் பண்ணால் இப்போ அதிகமாக இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் வந்து 14ல் ட்ரம்ப் கிளம்ஸ் யூகே மூவ் டு ஹேண்ட் ஓவர் சாகோஸ் ஐலாண்டு. ஸோ சாகோஸ் ஐலாண்டு என்ன பார்த்துக்கோங்க, அது எந்த ரீஜனில் இருக்குது, அது வந்து யாரு கீழே இருக்குது, யூகேவா யூஎஸ்ஐ யாரு கீழே இருக்குன்றதும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சி இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கான் 2022 நினைக்கிறேன், 22-23 தெரியல. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அது எந்த நேஷன் பக்கத்தில் இருக்குது, அது பெசிபிக் ஓஷனில் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கான்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லாமா? அவ்வளோதான். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் பெருசாக இல்லை. அதான். ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாமே வந்து ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் புதுசாக அப்லோட் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பாருங்கள். ஆக்டிவ் காலிங்க்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.